பிதாவும் குமாரனும். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் பிதா. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறிவிட்டதாக யூதர்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். தம்மை குற்றப்படுத்தும் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய சத்தியத்தை உபதேசம் பண்ணுகிறார். தாம் ஓய்வு நாளில் செய்ததை இயேசு கிறிஸ்து இங்கு நியாயப்படுத்துகிறார். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று அவர்களிடத்தில் கூறுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு இங்கு தம்மை இணைத்து கூறுகிறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்மை தேவனுடைய குமாரன் என்று ஏற்கனவே அறிக்கை செய்தவர் இப்போது பிதாவாகிய தேவனை என் பிதா என்று அறிக்கை செய்கிறார். தாம் தேவனோடு இணைந்து கிரியை நடப்பிப்பதாக இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்துகிறார். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், ஆகையினால் நானும் அவரோடு கிரியை செய்து வருகிறேன் என்று பொருள்படுமாறு இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு அறிவிக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாகவே தேவன் சர்வ சிருஷ்டிகளையும் ஆதரித்து பராமரித்து பாதுகாத்து ஆளுகை செய்கிறார். எல்லாவற்றையும் செய்கிறவர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினால் அப்பேற்பட்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். தேவன் ஓய்வு நாளிலும் மற்ற நாட்களிலும் கிரியை செய்து வருகிறார். தம்முடைய சிருஷ்டிகளை எல்லா நாட்களிலும் பராமரிக்கிறார். கடினமாக உழைத்துவிட்டு ஓய்வு எடுப்பது தவறில்லை. ஆனாலும் ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் தராமல் தேவனுக்கே முக்கியத்துவம் தர வேண்டும். ஓய்வு நாளிலும் நன்மை செய்ய வேண்டும். நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை இந்த வாக்கியம் வெளிப்படுத்துகிறது. குமாரனுக்கு பிதா கொடுத்திருக்கும் வேலையையே இயேசு கிறிஸ்து செய்து வருகிறார். பிதா ஓய்வு நாளிலும் கிரியை செய்வதனால் குமாரனும் ஓய்வு நாளில் கிரியை செய்கிறார். கொலை செய்யும்படி அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினால் யூதர்கள் பக்தி விருத்தி அடையவில்லை. பக்தி விருத்திக்கு பதிலாக அவர்களுக்கு இயேசுவின் மீது கோபம் உண்டாயிற்று. அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடுகிறார்கள். தம்முடைய தேவத்துவத்தை உறுதி பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன உபதேசமே இப்போது அவரை கொலை செய்வதற்கு காரணமாயிற்று. 2 காரியங்களுக்காக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அவையாவன: அவர் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறி இருக்கிறார், அவர் தம்மை தேவனுக்கு சமமாக்கி இருக்கிறார். இதுவரையிலும் ஓய்வு நாள் பிரமாணத்தை தாங்கள் மதிப்பதாக சொன்ன யூதர்கள் இப்போது தேவனுடைய நாம மகிமையில் தாங்கள் பக்தி வைராக்கியமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள்.
உண்மையில் இவர்களுக்கு தேவ பக்தியும் இல்லை, தேவனை குறித்த பக்தி வைராக்கியமும் இல்லை. மாய்மாலமாக நடிக்கிறார்கள். தேவனை மகிமைப்படுத்துவது என்னும் போர்வையில் மறைந்து கொண்டு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினால் அவர் மரணத்திற்கு ஏதுவான குற்றம் செய்துவிட்டதாக யூதர்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசத்தை ஒளிவு மறைவாக கூறவில்லை. தம்மை அவர் தேவனுடைய குமாரன் என்று கூறியதும் பிதாவை என் பிதா என்று கூறியதும் மெய்யான சத்தியமாகும். தேவனுடைய ரகசியத்தை இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்துகிறார். பிதாவோடு தாமும் கிரியை செய்து வருவதாக இயேசு கிறிஸ்து கூறும்போது அவர் மெய்யாகவே தம்மை தேவனுக்கு சமமாக்குகிறார். இதுவும் மெய்யான சத்தியமே. ஆனால் யூதர்கள் இந்த சத்தியத்தை அங்கீகரிக்க ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சமமாக்கினதை மிகப்பெரிய குற்றம் என்று யூதர்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். தம்முடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை என்றும் தாம் செய்த அற்புதத்தின் மூலமாக வல்லமையிலும் மகிமையிலும் தாம் தேவனுக்கு சமமாக இருப்பதை நிரூபிக்கிறார். இயேசு கிறிஸ்து யூதர்களோடு தம்முடைய தெய்வத்துவத்தை குறித்து உபதேசம் பண்ணும்போது தாம் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில் மத்தியஸ்தராக இருந்து மத்தியஸ்தரின் ஊழியத்தை செய்வதை உறுதி பண்ணுகிறார். இப்படிப்பட்ட மத்தியஸ்தரின் ஊழியத்தை செய்வதற்கு தம்மை தவிர வேறு யாரும் பாத்திரவான்கள் அல்ல என்பதை இயேசு இங்கு விவரித்து கூறுகிறார். இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேறு எந்த சிருஷ்டியும் தகுதியானவர்கள் அல்ல. மத்தியஸ்தரின் ஊழியம் இயேசுவிடம் மாத்திரமே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் மத்தியஸ்தரின் ஊழியத்தை வேறு எந்த சிருஷ்டியாலும் செய்ய முடியாது. இந்த ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் பாதையின் வழியாக இயேசுவை தவிர வேறு எந்த சிருஷ்டியாலும் பிரவேசிக்க முடியாது. இந்த உபதேசத்தை கூறி தாம் தேவனாக இருப்பதை இயேசு கிறிஸ்து உறுதி பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு யூத மார்க்கத்து தலைவர்கள் பலமுறை முயற்சி பண்ணுகிறார்கள். அதற்கு பலவிதமான காரணங்களையும் கண்டுபிடிக்கிறார்கள். இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறியதும் தேவனை தம்முடைய பிதா என்று கூறியதும் யூத மார்க்க தலைவர்களுக்கு தேவ தூஷணமாக தெரிகிறது. இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சமமாக்கியதாக நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக ஆவதற்கு முன்பாக அவர் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் சம அந்தஸ்தில் இருந்தார். அவருக்கு ஆவிக்குரிய சரீரமும் தெய்வீக சுபாவங்களும் இருந்தது. இயேசு கிறிஸ்து மனுஷராக ஆனதினாலே தம்முடைய தெய்வத்துவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தாமே வெறுமையாக்கி ஒரு மனுஷனைப் போல ஆனார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே பிதாவிற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமமானவர். இதுவே திருத்துவத்தின் தத்துவம். குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருந்து தாம் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் பிதாவோடு ஒன்றாகவே இருக்கிறார். இந்த சத்தியத்தை விவரித்து கூறும்போது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னும் வாக்கியத்தோடு ஆரம்பிக்கிறார். இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கூறுவதனால் இந்த உபதேசம் எல்லோருக்கும் முக்கியமானது, அவசியமானது, நிச்சயமானது. இது தெய்வீக வெளிப்பாட்டினால் கூறப்படுகிற உபதேசம். தேவனுடைய வெளிப்பாடு இல்லை என்றால் இந்த ரகசியத்தை நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. தாம் பிதாவோடு கிரியை செய்து வருவதாக இயேசு கிறிஸ்து கூறும்போது அவர் இரண்டு காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். அவையாவன: குமாரன் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறார், பிதா குமாரனுக்கு காண்பிக்கிறார். மத்தியஸ்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதாவின் சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்து தம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கிறார். ஆகையினால் பிதாவின் சித்தத்திற்கு மாறாக குமாரனால் வேறு எதையும் செய்ய முடியாது. தம்முடைய பிதாவின் ஆலோசனையை கவனித்து கேட்டு குமாரன் அதையே செய்கிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை மாத்திரமே குமாரன் செய்கிறார். தேவனுடைய கிரியையை ஒரு மனுஷனாலும் காண முடியாது. ஆனால் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ பிதாவானவருடைய கிரியையை காண்கிறார்.
பிதாவானவர் என்ன செய்கிறார் என்பதை குமாரன் காணும்போது அவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் குமாரன் புரிந்து கொள்கிறார். பிதா தம்முடைய ஆலோசனையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குமாரன் காண்கிறார். எப்போதுமே பிதாவின் செய்கையை குமாரன் பார்த்து கொண்டிருக்கிறார். தம்முடைய கிரியையில் குமாரன் பிதாவோடு சமமாகவே இருக்கிறார். பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவின் கிரியைகளை போன்றவற்றை குமாரன் செய்யாமல் அவருடைய கிரியைகளை அந்தப்படியே செய்கிறார். பிதாவின் அதே அதிகாரத்தோடும் அதே பலத்தோடும் அதே வல்லமையோடும் அதே ஆற்றலோடும் குமாரன் கிரியை செய்கிறார். திருத்துவத்தில் இடம்பெற்றிருக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் தனித்தனியாக கிரியை செய்வதில்லை. இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனுஷனான போது அவர் பூமியிலே பிதாவின் பிரதிநிதியாக இருந்தார். பிதா பரிசுத்த ஆவியினால் குமாரன் மூலமாக கிரியை செய்தார். பிதா செய்கிறதை அந்தப்படியே குமாரனும் செய்கிறார். பிதாவின் சித்தமும் குமாரனின் சித்தமும் ஒன்றாகவே இருக்கிறது. பிதா குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறார். மனுஷர் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார்கள். இந்த விரோதத்திற்கு மத்தியில் பிதாவானவர் தம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறதை நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஆறுதல் படுத்திக் கொள்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியினால் தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். பிதாவானவர் செய்கிறவைகளை குமாரன் அப்படியே செய்கிறார். ஆகையினால் குமாரன் எவைகளை செய்கிறாரோ அவைகளை பிதாவானவர் குமாரனுக்கு காண்பிக்கிறார். பிதாவானவருடைய கட்டளையின் பிரகாரமாகவே குமாரன் கிரியை செய்கிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை மாத்திரமே குமாரன் செய்வார். அதை அன்றி குமாரன் வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். தாம் செய்கிறவைகள் எல்லாவற்றையும் பிதாவானவர் குமாரனுக்கு காண்பிக்கிறார். பிதாவானவர் தாம் செய்கிற இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் குமாரனுக்கு காண்பிப்பார். இந்த சம்பவத்தில் 38 வருஷமாக திமிர்வாத வியாதியினால் படுக்கையில் கிடந்த மனுஷன் தேவ வல்லமையினால் சுஸ்தமாக்கப்பட்டிருக்கிறான். இந்த வல்லமையை விட பெரிய வல்லமைகளை பிதாவானவர் குமாரனுக்கு காண்பிப்பார். இதைவிட பெரிய காரியங்களை குமாரன் செய்வார். வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவது மாத்திரமல்ல, மரித்தவர்களையும் குமாரன் உயிரோடு எழுப்புவார். அத்துடன் குமாரன் தம்மையும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். தம்முடைய கிரியைகளின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய அற்புத வல்லமையினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக யூதர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கும் இவர்களோ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக இருந்தபொழுது அவருடைய அறிவு, ஞானம், வல்லமை ஆகியவை அனைத்தும் மனுஷத்துவத்தின் வரையறைக்கு உட்பட்டிருந்தது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்பதை உறுதி பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் ஒரு கிரியையை குறிப்பிடுகிறார். தம்முடைய கிரியையில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய கிரியைக்கு ஒப்பானவராக இருக்கிறார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மரித்தோரை எழுப்பவும் அவர்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கவும் அதிகாரம் உள்ளது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய தெய்வீக சித்தம். தமக்கு சித்தமானவர்களை மாத்திரம் தேவன் உயிர்ப்பிக்கிறார். மரித்தோர் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவது இயற்கையின் பிரமாணத்தின்படி நடப்பதில்லை. இயற்கையின் வல்லமையை ஒரு சிலர் ஆராய்ந்து பார்த்து எல்லாமே இயற்கையின் பிரமாணத்தினாலேயே நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள். இவர்கள் கூறும் இயற்கையின் வல்லமையினால் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்க முடியாது. மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிப்பது தெய்வீக வல்லமையின் கிரியை. தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாகவே இதை பற்றிய சத்தியத்தை மனுஷர் புரிந்து கொள்ள முடியும். மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிற காரியத்திலும் பிதா அதை எப்படி செய்கிறாரோ குமாரனும் அதை அந்தப்படியே செய்கிறார். குமாரன் பிதாவானவர் செய்கிறதை மாத்திரமே செய்கிறார்.
தாமாக வேறொன்றையும் செய்ய மாட்டார். தமக்கு சித்தமானவர்களை குமாரன் உயிர்ப்பிக்கிறார். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் காரியத்தில் குமாரன் தமக்கு சித்தமான பிரகாரம் கிரியை செய்தாலும் பிதாவின் சித்தமும் குமாரனின் சித்தமும் ஒன்றாய் இருக்கிறது. அதே வேளையில் குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறதன் மூலமாக அவர் தம்முடைய தெய்வீக ஞானத்தினாலும் தெய்வீக வல்லமையினாலும் தெய்வீக அதிகாரத்தினாலும் தாமாகவே கிரியை செய்கிறார். மரணத்தின் திறவுகோல் குமாரனிடத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் இயேசு கிறிஸ்துவிற்கு தேவனிடமிருந்து பரிபூர்ண அதிகாரமும் அளவில்லாத கிருபையும் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷரை உயிர்த்தெழச் செய்து தமது பரிபூர்ணமான அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே மத்தியஸ்தராக இருக்கும் இயேசு கிறிஸ்து மனுஷருக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் சர்வ வல்லமையுள்ள அதிகாரம் உள்ளது. மனுஷருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் ஆளுகையும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை பற்றி இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் 2 முறை குறிப்பிடுகிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கிறார். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்வதில்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்வதில் பிதாவானவர் பிரியமாக இருக்கிறார். சிருஷ்டிப்பினுடைய பிரமாணத்தின் பிரகாரமாக தேவன் நம்மை ஆளுகை செய்யவில்லை. அவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் மனுஷரை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையினால் தமக்கு பிரியமானபடி மனுஷரை ஆளுகை செய்யும் அதிகாரம் தேவனுக்கு உள்ளது. ஒரு குயவனுக்கு மண்ணின் மீது அதிகாரம் உள்ளது போல தேவனுக்கு நம்மீது அதிகாரம் உள்ளது. ஆயினும் தேவன் தம்முடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதில்லை. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பிதாவானவர் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தேவன் குமாரன் மூலமாகவே இந்த உலகத்தோடு ஒப்புரவாகிறார். ஆகையினால் தமக்கு சித்தமானவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரத்தையும் பிதாவானவர் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகமானது ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகமாகும். நியாய தீர்ப்பு நாளின் போது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரமும் நம்மை நித்திய அழிவுக்கு தள்ளும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவிடம் உள்ளது. ஆகையினால் நியாய தீர்ப்பு நாளின் போது இயேசு கிறிஸ்துவின் நீதியான தீர்ப்பினால் நாம் எழும்பி நிற்போம் அல்லது கீழே விழுவோம். மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூரண அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இறுதி நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரனை கனம் பண்ணாதவன். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். எல்லா மனுஷரும் குமாரனை கனம் பண்ண வேண்டும். குமாரனை கனம் பண்ணுவது மனுஷருடைய கடமை. மனுஷர் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான திட்டமாகும். நாம் குமாரனை கனம் பண்ணும்போது அவரை நம்முடைய கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். நமக்காக அவமானப்படுத்தப்பட்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிதாவை கனம் பண்ணுவது போல நாம் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். பிதாவை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. பிதாவை கனம் பண்ணுகிற நாம் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனை கனம் பண்ணும் பிரமாணத்தை பற்றி இயேசு கிறிஸ்து விவரிக்கும் போது குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என்று கூறுகிறார். ஒரு சிலர் சிருஷ்டிகர் மீது பக்தியாக இருப்பார்கள். சிருஷ்டிகரை போற்றி துதிப்பார்கள். ஆனால் இரட்சகரையோ மதிக்க மாட்டார்கள். இரட்சகரை பற்றி கனமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக சாதாரணமான வார்த்தைகளையே பேசுவார்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணாதவர்கள் சிருஷ்டிகராகிய தேவனையும் கனம் பண்ண மாட்டார்கள். குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவை கனம் பண்ணாதவன். பிதாவானவரே குமாரனை அனுப்பி இருக்கிறார். ஆகையினால் குமாரனை நாம் கனப்படுத்தவில்லை என்றால் அவரை அனுப்பியிருக்கிற பிதாவையும் கனப்படுத்தவில்லை என்றுதான் பொருள்.
ஒரு தேசத்தின் தூதரை மற்றொரு தேசம் கனப்படுத்தவில்லை என்றால் அந்த தேசமானது அந்த தூதரை அனுப்பிய அந்த தேசத்தின் ராஜாவை கனப்படுத்தவில்லை என்றுதான் பொருள்.